வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பேலன்ஸ். ஒரு நபர் தொடர்ந்து 15 ஆண்டுகள் வேலை செய்தால் அவர் பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கோடிக்கணக்கான இந்திய ஊழியர்களுக்கு ஓய்வு காலத்திற்கான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாக தான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து 15 ஆண்டுகள் வேலை செய்யும் நபரின் பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு நிறுவனத்தில் நாம் வேலைக்கு செல்லும் போது நம்முடைய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையையும் நிறுவனம் சார்பாகவும் பிடித்து அதனை நம் பெயரில் ஒரு பிஎஃப் கணக்கினை தொடங்கி அதில் கிரெடிட் செய்வார்கள். நாம் பணி ஓய்வு பெறும்போது இந்த பிஎஃப் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இடைப்பட்ட காலத்திலும் அவசர தேவைக்கு பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இதற்காகவே இபிஎஃப்ஓ 3.0 என்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நம் பிஎஃப் கணக்கில் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் பணம் முழுவதும் பிஎஃப் கணக்கிலும் நிறுவனம் செய்யும் பங்களிப்பில் ஒரு கணிசமான தொகை ஓய்வூதிய தொகையிலும் சென்று சேரும். தற்போது இருக்கும் விதிமுறைப்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் 12% தொகையானது ஊழியர் சார்பிலும் மேலும் 12% தொகையானது நிறுவனம் சார்பிலும் பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதில் நிறுவனம் வரவு வைக்கும் தொகையில் 8.3% ஓய்வூதிய கணக்கிற்கும் 3.67% இவ்வாறு நம்முடைய பிஎஃப் கணக்கிற்கும் சென்றுவிடும். பிஎஃப் கணக்கில் இருக்கும் பணத்திற்கு ஆண்டுதோறும் அரசு 8.25% வட்டி வருமானத்தை வழங்குகிறது. அப்படி பார்த்தால் ஒரு நபர் மாதம் அடிப்படை சம்பளம் அகவிலைப்படி ஆகிய அனைத்தும் சேர்த்து 25,000 ரூபாய் சம்பளம் பெறுகிறார் என வைத்துக் கொள்வோம். அவருடைய சம்பளத்தில் இதில் 12% அதாவது மாதந்தோறும் 3,000 ரூபாய் பிஎஃப் கணக்கிற்கு செல்கிறது. அதே போல நிறுவனம் சார்பில் இவர் பிஎஃப் கணக்கிற்கு 3.67% தொகை அதாவது 917 ரூபாய் செல்கிறது. மீதமுள்ள பணம் ஓய்வூதிய கணக்கிற்கு சென்றுவிடும். இப்படி பார்த்தால் அந்த நபரின் பிஎஃப் கணக்கில் மாதந்தோறும் 3,917 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இவர் பங்களிப்பு செய்யும் தொகை 47,004 ரூபாய். இந்த பணத்திற்கு அரசு ஆண்டுதோறும் 8.25% வட்டி வழங்குகிறது. கூட்டு வட்டி முறையில் இவருடைய பணம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது. அப்படி பார்க்கும்போது 10 ஆண்டுகளில் இவருடைய பிஎஃப் கணக்கில் இருக்கும் தொகை 7.45 லட்சம் ரூபாய். அதுவே 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இதே பணம் வரவு வைக்கப்பட்டால் இது 14.8 லட்சமாக உயர்ந்திருக்கும். 20 ஆண்டுகளில் இவருடைய பிஎஃப் தொகை 23.50 லட்சமாக அதிகரித்திருக்கும். இது 20 ஆண்டுகளுக்குமே 25,000 ரூபாய் சம்பளம் என்ற அடிப்படையில் செய்த கணக்கு. இந்த பணத்தை ஓய்வு வயது 8 முறை எடுக்காமலே விட்டு வைத்தால் பெரிய தொகையாக வந்து சேரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.